ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் திருவிழாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணிப்பழத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தண்ணிப்பழம் ஸ்டார் எனப்படக்கூடிய அழுகுன தர்பூசணி ஸ்டார். இவன் வந்து தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிக்கிட்டு இருந்தாலும், இவனை பெரிய அளவில் வந்து சினிமா துறையில் உள்ள யாருமே வந்து இவனை டச் பண்ண மாட்டாங்க, சீண்ட மாட்டாங்க. ஏன்னா இவனை எதுக்கு சீண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேரடியாக சினிமா துறையில் உள்ளவர்களே வந்து இவன் மேலே விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நேரடியாக இல்லை, மறைமுகமாக விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வித்தார்த் மற்றும் கலையரசன் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலையரசன்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் படத்தில் வந்து கார்த்திகேயோட ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாப்புல, துணை நடிகரா. அதே மாதிரி முகமூடி படத்துலையும் நடிச்சிருப்பாரு. வித்தார்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைனா படம் உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மைனா படத்தோட ஹீரோ. இவங்க ரெண்டு பேரும் இப்போ நடித்த படம் தான், ஒரு படம் புதியதாக நடிச்சிருக்காங்க. அதோட ப்ரொமோஷனுக்கு வரும்போது தான் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது டேலண்டே இல்லாதவங்களை பூரம் சினிமா துறைக்குள்ள வந்து இன்ஸ்டாகிராமை வச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமை வச்சு வர்ற நிறைய பேர் டேலண்ட் இல்லாமல் உள்ளே வந்துட்டு அவங்க வந்து சினிமா துறையில் கஷ்டப்பட்டு வர்றவங்க எல்லாரோட அந்த வாய்ப்புகளையும் பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அந்த முதல்ல பேசுனது யாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் வித்தார்த் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சினிமா துறைக்குள்ள வந்தோம். இப்போ வரைக்கும் வெளியில் போய் நாங்கள் நிற்கும்போது நாங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதங்க, நாங்கள் சாதாரண ஆளுங்க மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இவன் வந்து சொல்கிறாங்களா, நீங்கள் இத்தனை படம் நடிச்சிருக்கீங்கன்னு, அப்போ தான் எனக்கு நீங்கள் நடிகர்னு சொல்லும்போது தான் எனக்கு நான் நடிகருங்கிறதே எனக்கு ஞாபகம் வரும். மற்ற டைம் வந்து எனக்கு ஞாபகமே வராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே அடுத்து வந்து கலையரசன் போகும்போது, கலையரசன் தான் வந்து ஓப்பன் டாக்காக ஒரு விஷயத்த வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் பைத்தியக்காரத்தனமாக பண்ணால் சினிமாவுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. அவங்க தெரியாமலாம் பண்ணலை, தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அதாவது மக்களில் மீடியாக்களும் ஆதரவு கொடுத்து நீங்களும் வந்து அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இன்டர்வியூ எடுக்கும் பொழுது தொடர்ந்து இந்த லைம் லைட்டை வச்சுட்டு அவங்க சினிமாக்குள்ளே வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் சினிமாக்குள்ளே வந்துட்டு கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே அவங்க வந்து அவங்களோட வாய்ப்புகளையும் சேர்த்து தட்டி பறிக்கிறதோட இல்லாமல் அவங்கள தொடர்ந்து வந்து பின்னுக்கு தள்ளி இவங்க வந்து அவங்களோட அந்த வாய்ப்புகளை பூரா தட்டி பறிக்கிறாங்கங்கிற மாதிரி கலையரசன் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அதாவது சினிமா பின்புலமோட வந்த டேரக்டரோட பையன், ஒரு ஆக்டரோட பையன் வந்திருந்தா கூட, ஒரு படம் தோல்வி அடைஞ்சா கூட சரி விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிடலாம். ஆனால் நாங்கள்லாம் வந்து சாதாரண இடத்துல இருந்து கூத்துப்பட்றையில் இந்த மாதிரி இடத்துங்கள்ல இருந்து சினிமா வாய்ப்புகளை, அதாவது சினிமா கற்றுக்கிட்டு சினிமா வாய்ப்புகளோடு வந்தவங்க. எங்களுக்கு வந்து சினிமா தான் உலகம். இவங்கள மாதிரி நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகி நாங்கள் வரல. கஷ்டப்பட்டு சைடு ரோலு இது இப்போ வரைக்கும் கலையரசன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடித்தா போதும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டாக, ஒரு பெரிய ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடித்தா கூட எனக்கு போதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது நமக்கு இதாக இருக்குது. அது போக வந்து இப்போ வித்தார்த் அவர்கள் வந்து கடைசி என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களுக்கு நல்ல நடிகர்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ கூட சென்னையில் வாய்ப்பு தேடி அலையக்கூடிய ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கூட வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருக்க டேலண்ட் கூட இந்த இன்ஸ்டாகிராமில் பைத்தியக்காரத்தனமாக பண்ணி ஃபேமஸ் ஆகி சினிமாவுக்கு வர்றவங்களுக்கு கிடையாது. அவ்வளோ டேலண்டடான பீப்புளே வந்து இப்போ அவங்க சென்னையில் வந்து வாய்ப்பு தேடி அவ்வளோ இதாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பசி பட்டினியோட. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பூரா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகி, இல்லை கிறுக்குத்தனமாக பண்ணி, தன்னையே புகழ்ந்துக்கிட்டு வர்றவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வித்தார்த் அவர்கள் ஃபைனலாக இதை சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமாக்காண்டி அந்த நடிப்புக்காண்டி தன்னோட வாழ்க்கையே வந்து கொடுத்து வர்ற நடிகர்களோட அந்த வாய்ப்புகளையும் சேர்த்து இந்த மாதிரி சில ஜென்மங்கள் வந்து கொண்டு போகிறதுனால, நீங்களே நினச்சி பாருங்கள், யாரோ ஒரு ஆள் வந்து சினிமா மேலே அவ்வளோ ஆர்வத்தோட நான் நடிக்க வரணும்னு சொல்லி வந்திருப்பாங்க. யாரோ ஒரு ஆளோட இன்ஸ்பிரேஷன் ஆகி கடைசியில் வந்து அந்த நடிக்க முடியாமல் ஏதோ ஒரு வேலையை பார்த்து, ஏதோ கல்யாணத்தை பண்ணி ஏதோ ஒரு வேலையை பார்த்து கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு இது இருக்கும். அவங்க இந்த மாதிரி இந்த ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகி டேலண்டே இல்லாமல் வர்ற ஒருத்தனை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். அதுதான் வித்தார்த்துக்கும் கலையரசனுக்கும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவுள்ளது இது உங்கள் திரு விலாக்ஸ். நன்றி.